Class 11th standard, subject chemistry, unit, second unit, lesson, quantum number of mechanical of model of atom. So இந்த லெசனில் நம்ம அடுத்து பார்க்குற டாபிக் electronic configuration of atom. So electronic configuration means structure of electron in the atom. So electron ஆட்டத்தில் எவ்வாறு நிரப்பப்பட்டுள்ளது அல்லது ஃபில் பண்ணுறோம் அப்படின்றத எங்கள் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்காங்க. இதை வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எலக்ட்ரான் அமைக்கப்பட்டுள்ள விதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. இதனுடைய கான்செப்ட் படி பார்ப்போம். த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் இன்டு த வேரியஸ் ஆர்பிட்டால் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் கால்ட் இட்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இந்த முறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். It can be written by applying the Hoffa principle, Pauli exclusion principle and Ohm's rule. இது பொதுவாக பார்த்தீங்கன்னா எதை மையமாக வச்சு எழுதுகிறோன்னா இந்த Hoffa பிரின்சிபலும் பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அண்டு Ohm's rule இதெல்லாம் முறையாக பயன்படுத்தி தான் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதுகிறோம். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் written as NLX. ஸோ இங்கே நல்லா கவனிங்க, NLX என்ற ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுகிறோம். அதன்படி பார்க்கும்போது Nன்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு சொல்லுவோம், Lன்றது அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், Xன்றது எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை, ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். இதில் Nன்றது ஃபஸ்ட் ஆர்பிட்டாலா, செகண்ட் ஆர்பிட்டாலா, தேர்ட் ஆர்பிட்டாலா, இதை வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அந்த ஆர்பிட்டாலுக்குள்ளே இருக்கிற சப் ஆர்பிட்டால் தான் வந்து Lோட வேல்யூ. ஸோ அந்த ஆர்பிட்டால் சப் ஆர்பிட்டாலில் ஹவு மெனி எலக்ட்ரான் ப்ரெசன்டின் தான் குறிக்கிறது இங்கே எக்ஸ். ஸோ இதை அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். N ரீப்ரசன்ட் பிரின்சிபல் ஆஃப் குவாண்டம் நம்பர், L ரீப்ரசன்ட் த லெட்டர் டிசிக்னேஷன் ஆஃப் த ஆர்பிட்டால். ஸோ எல்லோட வேல்யூ 0 இருக்கும்போது எஸ் ஆர்பிட்டாலும், எல்லோட வேல்யூ 1 வரும்போது பி ஆர்பிட்டாலும், எல்லோட வேல்யூ 2 வரும்போது டி ஆர்பிட்டாலையும், எல்லோட வேல்யூ 3 போது எஃப் ஆர்பிட்டால் இப்படி தான் வந்து உருவாயிருக்கு. இதில் எக்ஸ்ன்றது அந்த ஆர்பிட்டால் சப் ஆர்பிட்டால் பெற்றிருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை குறிக்கின்றது. ஸோ இந்த கான்செப்ட் நாம் புரிஞ்சுக்கணும். அடுத்து let us consider the hydrogen atom which has only electron and it occupies lowest energy orbital, that means 1s according to Hoffa principle in this case. ஸோ பொதுவாக ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அந்த ஒரு எலக்ட்ரான் ஃபஸ்ட் ஆர்பிட்டால் இருக்குது இல்லையா, therefore first orbital principal quantum number n equal to 1. ஸோ இது எல்லோட வேல்யூ n-1 0ன்னு வரும். therefore 0 எல்லுன்னும் போது எஸ் ஆர்பிட்டாலை குறிக்குது. அதே போல் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னா ஒரே எலக்ட்ரான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அதுவும் சப் ஆர்பிட்டால் எஸ்ஸில். இதுதான் வந்து நம்ம சொல்கிறாங்க 1s1. ஸோ இதை சொல்லும்போது நம்ம 1s1 அப்படின்னு சொல்கிறோம். ஞாபகம் 1s1. தி ஆர்பிட்டால் டயக்ராம் ஃபார் த கான்ஃபிகரேஷன். ஸோ இது வந்து டயக்ராமாக நம்ம எழுதும்போது இந்த மாதிரி நம்ம லூப் போட்டு லூப்ஸில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இது அப்வேர்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு எலக்ட்ரான் சேர்ந்தால் அது டவுன்வேர்டில் இருக்கும். ஸோ ப்ளஸ் ஆஃப் ஸ்பின் அண்டு மைனஸ் ஆஃப் ஸ்பின் தான் வந்து கிளாக் வைஸ் அண்டு ஆன்டி கிளாக் வைஸ் 2 எலக்ட்ரான் ஒரு லூப்ஸில் இருக்குன்றதை நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதே போல் தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்டு ஆர்பிட்டால் டயக்ராம் ஃபார் த எலிமெண்ட் அப் டு அட்டாமிக் நம்பர் 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் நம்பர் ஒவ்வொன்றும் அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் ஏற்கனவே பார்த்தது தான். அடுத்து பார்க்குறது ஹீலியம். ஹீலியத்துக்கு பார்த்தீங்கன்னா 1s2ன்னு சொல்லுவோம். இந்த 1s2 பொதுவாக 2 அட்டாமிக் நம்பர் 2ன்றதுனால ஃபஸ்ட்டு வட்டப்பாதி 1, அதில் சப் ஆர்பிட்டால் எஸ்ஸு, அதில் இருக்கிற எலக்ட்ரான் எண்ணிக்கை 2. ஸோ இதை வந்து லூப்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்வேர்டு ஒரு எலக்ட்ரான், டவுன்வேர்டு ஒரு எலக்ட்ரான். ஸோ இது வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுடைய ஹீலியத்தினுடைய வேல்யூ. அடுத்து லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3ன்னும் போது ஸோ 1s2க்கு அப்புறம் 2s1, அதாவது 2வது வட்டப்பாதையில் எஸ் ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இது நம்ம லூப்ஸில் எழுதும்போது 1s2 2 எலக்ட்ரான், அதே போல் 2s2 1 2வது வட்டப்பாதையில் எஸ்ஸில் ஒரு எலக்ட்ரான். அடுத்தடுத்து எழுதும்போது அதே போல் பெர்லியம் 4 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா. ஸோ 4 எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா 1வது வட்டப்பாதையில் ஃபஸ்ட் ஆர்பிட்டாலில் எஸ் ஆர்பிட்டால், அதுவும் சப் ஆர்பிட்டாலில் 2, அதே போல் செகண்ட் ஆர்பிட்டாலில் சப் ஆர்பிட்டாலில் 2 எஸ் ஆர்பிட்டால். நெக்ஸ்ட்டு
போரான் பார்த்தீங்கன்னா அதனுடைய அட்டாமிக் நம்பர் 5. ஸோ 5 படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான், செகண்ட் ஆர்பிட்டாலில் 3 எலக்ட்ரான் இருக்கணும். இந்த 3 எலக்ட்ரானில் எஸ் ஆர்பிட்டால் சப் ஆர்பிட்டாலுக்கு 2, சப் ஆர்பிட்டால் பிக்கு 1 எலக்ட்ரான். தேர்ஃபோர் பிஎக்ஸில் 1ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன்னா பி ஆர்பிட்டால் பொறுத்த வரைக்கும் XYZ என்ற 3 டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ், ஸோ ஈக்குவல் எனர்ஜி ஆர்பிட்டால் பெற்றிருக்கு. இந்த ஈக்குவல் எனர்ஜி ஃபில் பண்ணும்போது அடுத்தடுத்த எலக்ட்ரான் சிங்கிளாக தான் ஃபில் பண்ணணும். அதாவது அதனுடைய ஈக்குவல் எனர்ஜி ஆர்பிட்டால் லூப்ஸ் முழுமையாக நிரம்பினதுக்கப்புறம் தான் பேர் எலக்ட்ரானை நம்ம ஃபில் பண்ணணும். இது வந்து ஊண்ட் ரூல், அதை நம்ம சொல்கிறோம். அடுத்து கார்பனுக்கு 6 எலக்ட்ரான், அதன்படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து 2p2 முடியுது. p2ன்னும் போது pxல் 1, pyல 1, therefore 2 எலக்ட்ரான் இருக்குது. அடுத்து நைட்ரஜனுக்கு அதே போல் 1s2, 2s2, 2p3ன்னும் போது p ஆர்பிட்டாலில் 3 எலக்ட்ரான், xல 1, yல 1, zல 1. இது வந்து ஊண்ட் ரூல் படி இருக்கும். இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 3 எலக்ட்ரானுக்கு அப்புறம் 4th எலக்ட்ரான் வரும்போது அதை பேரா நம்ம ஃபில் பண்ண முடியும், இணையாகும், அது எலக்ட்ரான் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆக்சிஜன் எடுத்துகிறோம். ஆக்சிஜன் 2p4ன்னும் போது ஏற்கனவே நைட்ரஜனுக்கு 3 எலக்ட்ரான் 3 ஆக்சிஜன் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து 4வது எலக்ட்ரான் ஆக்சிஜன் வரும்போது 1 பேர் இணையாகும். ஸோ இது நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்குறோம். அதே போல் F9 எடுத்துகிறோம். ஃப்ளூரின் வந்து 9 எலக்ட்ரான். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த எலக்ட்ரான் வரும்போது ரெண்டாவது py, அதாவது p ஆர்பிட்டாலுக்கு y ஆக்ஸில் 2 இணையுது. தேர்ஃபோர் நியானுக்கு எடுத்துட்டால் N1s2, 2s2, 2p6, ஏன்னா மொத்தம் வந்து p ஆர்பிட்டாலில் 6 எலக்ட்ரான். நம்ம ஏற்கனவே பார்த்து இல்லையா, 2 × 2l+1 ஃபார்முலாவை பயன்படுத்தி p ஆர்பிட்டால் மொத்தம் 6 எலக்ட்ரான் இருக்கும் 3 லூப்ஸில். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் 6 எலக்ட்ரானும் எக்ஸில், ஒயில், இசட்டில் 2 எலக்ட்ரான் என்ன பண்ணியிருக்கு, ஃபில் ஆகிருக்கு. The actual electronic configuration, some elements such as chromium and copper slightly differ from the accepted electronic configuration in accordance with Hoffa principle. பொதுவாக நாம் எதிர்பார்க்குற இதே எலக்ட்ரான் அமைப்பு எல்லா தனிமங்களுக்கும் பொருந்துகிறது. ஆனால் சில தனிமங்கள் மட்டும், ஸோ எக்ஸப்ட் எக்ஸாம்பிளாக குரோமியம் அண்டு காப்பர் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி டிஃபர், கொஞ்சம் மாறுபட்டு அமைஞ்சிருக்கு. ஸோ எந்த விதத்தில் மாறுபட்டுருக்குன்றதை நாம் பார்ப்போம். ஸோ குரோமியம் எடுத்துக்கிறோம். குரோமியத்தோட அட்டாமிக் நம்பர் 24. 24ன்னும் போது பொதுவாக 4s2 வரைக்கும் 20 கிடைக்கும். 20ன்ற எலக்ட்ரான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி ஆர்பிட்டலில் 4 எலக்ட்ரான், மொத்தம் 24 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இந்த 24 எலக்ட்ரானில் நம்ம வழக்கமாக எதிர்பார்க்குறது 4s2 நிரம்பினதுக்கப்புறம் 3d4 இருக்கணும். ஆனால் 3d4 அப்படி இல்லாமல் இந்த எஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரான் டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி D5னும் 4s1னும் உருவாகுது. இதான் வந்து ஆக்சுவல் உண்மையான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் குரோமியத்தினுடைய உண்மையான எலக்ட்ரான் அமைப்பு இதுதான். இந்த மாதிரி எலக்ட்ரான் அமைப்பு எஸ்ஸிலிருந்து டி ஆர்பிட்டால் ஷிஃப்ட் ஆகுதுனால டி ஆர்பிட்டால் ஏற்கனவே 4 எலக்ட்ரான் பெற்றிருக்கு. இந்த ஒரு எலக்ட்ரான் ஏற்றுக்கிட்டால் D5 அப்படின்னு உருவாகும். ஸோ இது வந்து ஆஃப் ஃபில்டு டி ஆர்பிட்டாலாக இருக்குது. ஏன்னா மொத்தமே வந்து 5 லூப்ஸும் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அதனால் ஆஃப் ஃபில்டு. இதே போல் டி வந்து 10 ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சுனாலும் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அதிகமாக இருக்கும். தேர்ஃபோர் இந்த மாதிரி ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் உருவாகிறதுக்காக எஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நமக்கு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ஆஃப் 3d5 குரோமியத்துக்கு காட்டுகிறது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்த்தீங்கன்னா காப்பரோட அட்டாமிக் நம்பர் 29. ஸோ வழக்கமாக சொன்ன மாதிரி 4s2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 கிடைக்கும். 20க்கு அப்புறம் 29 போது 3dயில் 9 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம எதிர்பார்க்குற ஒரு அமைப்பு. ஆனால் காப்பருக்கு எக்ஸப்டட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பதிலாக ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் என்ன இருக்குன்னா, இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் டி ஆர்பிட்டாலுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு D10ன்ற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மாறுது. இது வந்து முழுமையடைஞ்ச, அதாவது ஃபுல்ஃபில்டு டி ஆர்பிட்டால். ஸோ ஆஃப் ஃபில்டு அல்லது ஃபுல்ஃபில்டு டி ஆர்பிட்டால் இருந்தால் அது ஆர்டினரியாக இருக்கிற டி ஆர்பிட்டாலை விட ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அதிகமானது. ஸோ அதனால் இயற்கையாகவே இது ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. த ரீசன் for above observed electronic configuration is that fully filled orbitals and half-filled orbitals have been found to have extra stability. In the other words, P3, P6, D5, D10, F7, F14 configuration are more stable than. ஸோ இந்த மாதிரி ஆஃப் ஃபில்டோ அல்லது ஃபுல் ஃபில்டோ ஒரு ஆர்பிட்டாலில் இருக்கிறது, அதனுடைய ஃபுல்ஃபில் ஆகாத அல்லது ஆஃப் ஃபில்டு இல்லாமல் ஸ்லைட்லி ஃபில்டு இருந்தால் P2, P5, D4, D9, F6, F13 விட
அதிகமான எனர்ஜி பெற்றிருக்கும். Due to the stability, one of the 4s electron occupy the d3d orbital in the chromium and copper attain half filled and completely filled electronic configuration respectively more stable. Thank you. See you next class.